அன்பானவர்களே, இன்றைய இறைவார்த்தை நமக்கு ஒரு ஆன்மீக பாடத்தை வழங்குகின்றது. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இறைவனின் இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. முதல் வாசகத்தில் ஆகாப் அரசர் தமது தவறை உணர்ந்து மனம் திரும்புகிறார். அவருடைய மனமாற்றத்தை கண்ட இறைவன் அவர் மேல் இரக்கம் காட்டுகிறார். இதன் மூலம் உண்மையான மனம் திரும்புதலை இறைவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை அறிகிறோம். பதிலுரைப்பு பாடலில் தாவீது அரசர், இறைவா, என்மேல் இரக்கம் கொள்ளும் என்று மன்றாடுகிறார். நம் பலவீனங்களையும் குறைகளையும் இறைவனிடம் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நம்மை புதுப்பிக்கிறார். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அன்பின் உச்சத்தை நமக்கு காட்டுகிறார். நம்மை அன்பு செய்பவர்களை மட்டுமல்ல, நம்மை வெறுப்பவர்களையும் அன்பு செய்யுமாறு அழைக்கிறார். நமக்கு தீங்கு செய்தவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படி போதிக்கிறார். இது எளிதான பாதை அல்ல, ஆனால் இறைவனின் கிருபை நம்மோடு இருக்கும்போது இது சாத்தியமாகிறது. இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்பிக்கின்றன. மனம் திரும்பும் இதயம் அன்பு செய்யும் இதயமாக மாற வேண்டும். இறைவனிடம் மன்னிப்பை பெறும் நாம் பிறரையும் மன்னிக்க வேண்டும். இறைவனின் இரக்கத்தை அனுபவிக்கும் நாம் அதே இரக்கத்தை மற்றவர்களுக்கும் காட்ட வேண்டும். இன்று நாம் இதயங்களை இறைவனிடம் ஒப்படைப்போம். அவருடைய அன்பும் இரக்கமும் நம்மை மாற்றி மன்னிக்கும் மனமும் அன்பு நிறைந்த வாழ்வும் தரட்டும். இறைவனின் அன்பை உலகிற்கு எடுத்து செல்லும் சாட்சிகளாக நம் வாழ இறைவன் அருள் புரிவாராக. ஆமென்.